வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ரயில் ஆப் மூலம் அன்ரிசர்வ் டிக்கெட் புக்கிங்க்கு 3% டிஸ்கவுண்ட் குடுத்துருக்காங்க. இந்தியன் ரயில்வேஸுடைய புதிய அறிவிப்பு. இந்தியன் ரயில்வேஸ் பயணிகளுக்கு மிகவும் ஒரு முக்கியமான புதிய அப்டேட் வந்திருக்கு. இந்த ஆஃபர் எப்ப ஆரம்பமாகுது? யாருக்கு கிடைக்கும்? எப்படி புக் பண்ணணும்? யூடிஎஸ் ஆப் என்ன ஆகும்? கேஷ் பேக்குக்கும், டிஸ்கவுண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எல்லாத்தையும் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ரயில்வே மினிஸ்ட்ரி தற்போது ஒரு முக்கியமான டிஜிட்டல் புக்கிங் இனிஷியேட்டிவ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரயில் ஒன் ஆப் மூலம் அன்ரிசர்வ் டிக்கெட்ஸ் புக் பண்ணும் பயணிகளுக்கு 3% டிஸ்கவுண்ட் வழங்கப் போகிறாங்க. இந்த ஆஃபர் ஆல்ரெடி ஜனவரி 14லேருந்து ஜூலை 14 வரைக்கும் தான் வேலிடா இருக்கும். இன்னொரு தடவ சொல்றேன். ஜனவரி 14லேருந்து ஜூலை 14 வரைக்கும் 2026 வரைக்கும் தான் வேலிடா இருக்கும். ஓகேங்களா? ரயில்வே மினிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம் இதில என்னன்னா, இந்த டிஸ்கவுண்ட் எல்லா டிஜிட்டல் பேமெண்ட்லயும் மோட்ஸ்லயும் அப்ளிகபிள். அதாவது நீங்க யுபிஐ பண்ணிக்கலாம், டெபிட் கார்ட் பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்ட் பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் பண்ணிக்கலாம், வாலெட் பேமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்க போதுங்க. இப்போ வர ரயில்வே என்ன பண்ணிட்டு இருந்தது? ப்ரீவியஸ்லி வாலெட் பயன்படுத்தி தான் வந்து அன்ரிசர்வ்ட் டிக்கெட் வந்து புக் பண்ணீங்கன்னா மட்டும் தான் 3% கேஷ் குடுத்தாங்க. அதாவது கேஷ்பேக் லேட்டா வரும். ஆனா இப்போ புதிய சிஸ்டம்ல டைரக்ட் டிக்கெட் பிரைஸ்லயே டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது பேசஞ்சருக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கேஷ்பேக் வெயிட் பண்ண வேண்டியதில்ல. இமிடியேட் சேவிங் கிடைக்கும். ஸோ பல பேருக்கு இன்னும் ரயில் ஒன் ஆப் பற்றி தெரியவே தெரியாது. அது என்ன இருக்கு? அந்த ஆப் எங்க இருக்கு? ஒண்ணுமே உங்களுக்கு புரியாது. நான் காமிக்கிறேன். இந்த ஆப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஜஸ்ட் கிவ் மீ அ மினிட். இந்த ஆப் தாங்க வந்து ரயில் ஒன் ஆப். ஸோ இந்த ரயில் ஒன் ஆப்புங்கிறது இந்தியன் ரயில்வேஸ்ல இன்டகிரேட்டட் ரயில்வே ஆப்புங்க. ஏர்லியரா வந்து யூடிஎஸ் இருந்தது, என்டிஎஸ் இருந்தது, ரயில்வே ஆட் இருந்தது, ஐஆர்டிசி இருந்தது. இப்படி செப்பரேட் ஆப்ஸ் இருந்தது. ஆனா இப்போ ரயில் ஒன் ஆப்ல எல்லா சர்வீஸஸையும் இன்டகிரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் மெயின் பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் பர்பஸ் மல்டிபிள் ரயில்வே சர்வீசஸ், ஈஸியர் டிக்கெட் புக்கிங் சிஸ்டம், பெட்டர் பேசஞ்சர் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ முக்கியமான கொஸ்டின், யூடிஎஸ் ஆப் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் ரிப்போர்ட்ஸ் படி மார்ச் 1 முதல் யூடிஎஸ் ஆப் டிஸ்கன்டினியூ செய்யப்படும். இது அடுத்த வீடியோல நான் பேசுறேன். யூடிஎஸ்னா என்ன? ரயில் ஒன் ஆப்னா என்னன்னு சொல்லி. அதன் பிறகு ரயில் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் அன்ரிசர்வ்ட் டிக்கெட் புக்கிங் சர்வீஸ் வந்து ரயில் ஒன்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ரயில் ஒன் தான் மெயின் ரயில்வே பேசஞ்சராக மாறப்போகுது. இது ரயில்வேயின் லாங் டெர்ம் டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜி. இதனால யாருக்கு அதிக பயன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதிய 3% டிஸ்கவுண்ட் யாருக்கு அதிக பயன் பார்த்தீங்கன்னா, டெய்லி பேசஞ்சர்ஸ், லோக்கல் கம்யூட்டர்ஸ், சப்பர்பன் பேசஞ்சர்ஸ், சென்னை, மும்பை போன்ற மக்கள் மக்களுக்கு வந்து சப்பர்பன்ல யூஸ் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும். ஃப்ரீக்வென்ட் டிராவலர்ஸ் கன்சிடர் பண்றவங்களுக்கு நல்ல சேவிங். ஒரு டிக்கெட்டுக்கு ஸ்மால் அமௌண்ட்டா இருக்கும். ஆனா டெய்லி டிராவல்ஸ் மந்த்லி பேசிஸ்க்கு நல்ல சேவிங் வரும். இதன் மூலம் ரயில்வேஸ் சொன்ன முயற்சி செய்கிறது. என்னென்ன முயற்சி செய்கிறதுன்னா, கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இன்கிரீஸ் பண்ண அடுத்த இனிஷியேட்டிவ் தான் பேப்பர் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ரயில்வேஸ் ஏன் இதை செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரயில்வேஸ் தற்போது டிஜிட்டல் எக்கோசிஸ்டம் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ண, கவுண்டர் கிரவுட் ரெடியூஸ் பண்ண, கேஷ் ஹேண்டலிங் குறைக்க, ஃபாஸ்டர் புக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க, இந்த மாதிரி ஆஃபர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதனால ரயில்வே ஸ்டேஷன்ல கியூ குறைய வாய்ப்பு இருக்கு. மொபைல் பேசஞ்சர்ஸ் மொபைல்லேயே டிக்கெட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. டிஸ்கவுண்ட் பெற எப்படி புக் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரயில் ஒன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. லாகின் ரெஜிஸ்டர் செய்யுங்க. அன்ரிசர்வ்ட் டிக்கெட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. ஜர்னி டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுங்க. டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்கா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். முக்கியம் இப்போ ரயில் ஒன் ஆஃபருக்கு மட்டும் அப்ளிகபிள். அதர் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு கிடையாது. இதில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் கூட ஹைலைட் பண்ணுறாங்க ரயில் ஒன் ஆப்பில். ராங் பிளாட்ஃபார்ம் இன்ஃபர்மேஷன், டிக்கெட் புக்கிங் ஃபெயிலியர்ஸ், பேமெண்ட் டிலே, ஸ்லோ அப்டேட்ஸ், தக்கல் டிக்கெட் புக் பண்ண முடியலன்னு சொல்லி பல இஷ்யூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. தக்கல் நேரத்தில் வந்து ஆப் வந்து ஸ்லோ ஆகுதுன்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் ரயில்வே ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாம் கிளிக் செய்ய வாய்ப்பு இருக்குது. கம்பேர் டு அதர் ஆப்ஸ், ரயில் ஒன் இஸ் பெஸ்ட் ஆப்புங்க. நீங்கள் வந்து நீங்கள் அதில் யூஸ் பண்ணலாம். ஒன் ஃபியூச்சர் ஆப்புன்னு நான் சொல்லுவேன். நான் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3% டிஸ்கவுண்ட் வந்து ஸ்மால் போல தோணலாம், சின்னதா போல தோணலாம். பெரிய டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்குங்க. ஃபுல்லி டிஜிட்டல் எக்கோசிஸ்டம் வரப்போது. ஒன் ஆப் இன்டகிரேஷன் பண்ண போறாங்க. இதெல்லாம் கொண்டு வர முயற்சி செய்யுது. ஸோ ரயில் ஒன் அதற்கான பிகினிங். கன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரயில் ஒன் ஆப் மூலம் அன்ரிசர்வ்ட் டிக்கெட் புக்கிங்க்கு 3% டிஸ்கவுண்ட் இருக்கு.
ஸோ பர்டிகுலர் டெய்லி டிராவலர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மேலும் யூடிஎஸ் ஆப் கிராஜுவலி வந்து ரயில்வே ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக கொண்டு வந்துருவாங்க. நீங்கள் ரெகுலர் பேசஞ்சர் டெஃபினெட்லி இதை புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரயில்வே அப்டேட், ஸ்பெஷல் ட்ரெயின் நியூஸ், ரயில்வே ஆப்ஸ், டிக்கெட் புக்கிங் மாதிரி தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே. நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம்.